நம்ம உடம்ப வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், இளமையா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நெறைய முறை வந்து ரீஹைட்ரேட் பண்ணி சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஃபேமிலிக்கு கொண்டு போணுன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ என் பேரு விமல். நான் சென்னையிலேருந்து வரேன். சென்னை கேளம்பாக்கம். நான் ஆல்ரெடி வந்து வாஸ்து, அப்புறம் வந்து ஆன்மீகம் லைன்லாம் வந்து இருக்கேன். அதுவும் இல்லாம கொரோனா காலத்தில வந்து நாங்க நெறைய உறவினர்கள இழந்தோம். இந்த அலோபதி பார்த்து. ஸோ அதிலிருந்து வந்து ஒரு சின்ன ஆர்வம். நம்மளுடைய பழங்கால முறைப்படி வந்து இந்த வர்மக்கலையை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய இடத்துல வந்து பார்த்து எனக்கு சரியா வந்து அமையல. பட் இந்த இடம் வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால வந்துட்டு ஒரு 3 days கோர்ஸ் வந்து இங்கே வந்தோம். ஸோ வந்ததுலேருந்து வந்து நிறைய இது வந்து ஒரு கிளாஸ் வந்துட்டு ரொம்ப மாஸ்டர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஃபேமிலி மாதிரி வந்து கொண்டு போனாங்க. நல்ல ஒரு உணவு, அவங்க கொடுத்த காஃபில இருந்து அவங்க கொடுத்த அந்த உணவு முறையே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நல்லா இருந்தது. சுக்கு காஃபி, ஆவாரம் காஃபி எல்லாமே வந்து ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா மற்ற கிளாஸ்லலாம் வந்துட்டு அவங்க கொடுக்குற விஷயம்லாம் வந்துட்டு எல்லாமே வந்து இந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்டதாக, பட் இங்கே எல்லாமே வந்து ஹெர்பல் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம உடம்ப வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும், இளமையா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நிறைய முறை வந்து ரீஹைட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட ஃபேமிலிக்கு கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய ஒரு விருப்பம். ஸோ அப்படி ஃபேமிலிக்கு கொண்டு போயிட்டாலே வந்து ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம கரெக்டாக இருக்கோம் அப்படின்னா மற்ற விஷயம் எல்லாமே வந்து சரியாயிடும்ன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால இந்த விஷயத்த வந்து நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து சொல்லிக் கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பரவாயில்ல. யூடியூப் சேனல்லே வந்து இந்த வர்மாவை பத்தி சொல்லலான்னு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வரணும், வந்து இதை கத்துக்கணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.